பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த 2025 ஆங்கில வருஷம் எப்படி இருக்கும் இதான் நம்ம பார்க்குறோம். உத்திராடம்னா நீங்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தா தனுசு ராசி, 2, 3, 4 பாதத்தில் நீங்கள் பிறந்தவங்கன்னா மகர ராசி உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம். ராசி பலன் வேணுங்கிறவங்க தனுசு மகர ராசி ரெண்டுக்குமே தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன், அல்லது தனுசு லக்கணம் மகர லக்கணத்துக்கு ரெண்டுக்குமே லக்கண பலன்கள்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க போய் பாருங்க. இங்கே நாம நட்சத்திரத்தின் அடிப்படையிலான பலன் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவாக பார்க்கணும். இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் மெயினா 4 முக்கியமான கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க. அதுலேயும் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசி வந்து மீன ராசிக்கு போறாரு. மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு வர்றாரு. அந்த குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்கள்லேயே ராகு கேது பயிற்சி இருக்கு. அதாவது மே 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசிலிருந்து கும்பராசிக்கு வர்றாரு. கேது பகவான் கன்னி ராசிலிருந்து சிம்மராசிக்கு போறாரு. ஆக 4 முக்கியமான கிரகங்கள் பயிற்சி இருக்கு. இங்க இந்த 4 கிரகங்கள் எங்க இருக்காங்க, எந்த நட்சத்திரத்துல இருக்காங்க, என்ன சஞ்சாரம் பண்றாங்க, யாருன்னு எந்த வீட்டை பாக்குறாங்க, மற்ற கிரகங்கள்லாம் எங்க இருந்து எந்த வீட்டை பாக்குறாங்கிறத அடிப்படையில தான் இந்த வருஷம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம். பேசிக்கலா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா எல்லா கிரகமும் நமக்கு சாதகமா எல்லா நேரமும் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு கிரகம் நம்மளை ஆளுமை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பணபலம், பொருள் பலம், குறிப்பாக அதிர்ஷ்டம் இந்த வருஷம் எப்படி இருக்கு இது முதல்ல பார்க்கலாம். அடுத்தபடியாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த வருஷம் எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணீங்கன்னா அந்த பிசினஸ் எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய கல்வி, உங்களுடைய திருமணம், உங்களுடைய குழந்தை பாக்கியம், மற்ற விஷயங்கள் அத்தனையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல இந்த வருஷத்துல உங்களுடைய ஹைலைட்ஸ், உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன், அதாவது பண வரவு, பொருள் வரவு எப்படி இருக்கு. இந்த வருஷம் மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு பணம் கையில இருக்கும், நிலைமை இருக்கும். யாருடைய பணத்தையாவது நம்ம வருமானம் வந்துட்டு இருக்கோம், செலவு பண்ணிட்டு இருப்போம். இந்த வருஷம் நமக்கு நல்லா இருக்குமா, பொருளாதாரம் இருக்கும், ஆனா செலவுகள் அதற்கு மேல இருக்கும். ரெண்டுமே கலந்துதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய வரவுக்கு மேல் செலவுகள் இருக்கு. இதை சமாளிக்கலாம்னா தாராளமா நீங்க சமாளிப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலங்கள்ல நீங்க எதிலையாவது வசதி இருந்தால் முதலீடு பண்ணுங்க. தேவையற்ற செலவினங்கள், விடயங்கள் தவிர்க்கப்படும். இது உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களா, நல்லா சம்பாதிப்பீங்க, நல்லா செலவு பண்ணுவீங்க. இந்த வருஷத்துல உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை இருக்கா, டெஃபினட்டா உங்களுக்கு வேலை இருக்கு. எப்போ இருக்கு, அதான் நமக்கு பிரதானமான கேள்வி. ஆக இந்த வருஷம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை தேடுவதற்கு கண்டிப்பா வேலை உண்டு. ஆக வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு டெஃபினட்டா வேலை இருக்கு. ஏற்கனவே வேலையில இருந்தவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு முன்னேற்றத்துக்கு. இது அத்தனையும் இருக்கு. எனக்கு பென்ஷன் பணம் வராம இருக்குங்கிறவங்களுக்கு வரும். உங்களுடைய ஜாப்ல உங்களுக்கு வந்து நீங்க பெரிய லெவல்ல மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்க, இன்சென்டிவ் இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்க, ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம முதலே சொன்னேன், ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் சுமார். உங்களுடைய உத்திராட நட்சத்திரத்துக்கு குரு பகவான் நல்ல வேலையை செய்தார். பட் சனி பகவான் நீங்க பார்க்கும் வேலையை விட்டு உங்களை வெளியேற்றுவார், அல்லது நீங்கள் வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார். ரெண்டுமே இருக்கு. குரு கொடுக்குறாரு, சனி பகவான் அதை நமக்கு
தடை பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் விஷயம் வேலையை பொறுத்த வரைக்கும். ஆக நல்லா அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறது, வேற பேப்பர் போடுறது இதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் 2 தான் மூவ் பண்ணுங்க. ஏன்னா சனி ஒரு பக்கம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நீங்க பார்க்கும் வேலையை விட்டு உங்களை வெளியேற்றுவதற்கோ, நீங்க வேலையை விட்டு போறதுக்கோ, அல்லது வேலையின் காரணமாக லாங் லீவ் போறதுக்கோ, விஆர்எஸ்ல வர்றதுக்கோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். ஆக நல்ல கரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நல்லா இருக்கு, இன்னொரு பக்கம் சுமாரா இருக்கு. ஆக குரு கொடுத்தால் சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளை குறைக்கிறார். அடுத்தபடியாக நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றீங்கன்னா எப்படி இருக்கும்? பிசினஸ் உங்களுக்கு நல்லா இருக்கான்னா நார்மலா இருக்கு. உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயம் பண்றதுன்னா எந்த பிசினஸ் இல்லாம இல்லை, வருமானங்கள் உண்டு. உங்க பிசினஸ்ல நீங்க பார்ட்னர்ஷிப்போடு பண்றீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் லாபம் அடைவார், நீங்க நஷ்டம் அடைவீங்க. நீங்க ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ், பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்றீங்களோ நல்லா இருக்கும். அதற்கான லாபம், வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்கு, மேனுஃபேக்சரிங் தந்த சேல்ஸ் இருக்கு. இது அத்தனையும் இந்த வருஷம் இருக்கு. இந்த வருஷம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய ஹையர் ஸ்டடியில ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். இந்த வருஷம் உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமணம் உண்டு. எப்போ உண்டு? ஸோ மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆயிட்டு இருக்கோ கண்டிப்பா திருமணம் உண்டு. ஆனா இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து மே 14 வரைக்குமே குடும்பத்துல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் யாருக்கெல்லாம் நடக்கலையோ டெஃபினட்டா நடக்கும். நீங்களும் அடிக்கடி அந்த சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். ஆக இந்த வருஷத்துல உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் நல்ல தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலம், ரெண்டுமே இருக்கு. அதுலயும் மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் யாருக்கும் பெரிய லெவல்ல கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நல்லா குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு. இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும். இதெல்லாமே உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. நீங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா வெற்றி அடைவீங்க. ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தா முயற்சி பண்ணுங்க. கவர்மெண்ட் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. மே மாசத்துக்கு அப்புறம் தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க நட்பு வட்டாரத்தை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணுங்க. அது நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷத்துல நீங்க அடிக்கடி சிவ தரிசனம் பண்ணுங்க, துர்கை காளிய வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.